फ्रेंड्स नाम इनकी पावक्काई पुली कुलंबु एप्पडी पண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து pan heat ஆயிடுச்சு. சோ நம்ம இது வந்து ஒரு 1 tablespoon வந்து oil add பண்ணிக்கலாம். இப்போ oil heat ஆயிடுச்சு. சோ இந்த டைம்ல நான் 1/4 kg பாவக்காய் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அந்த கசப்பு வந்து நமக்கு வந்து குழம்புல வந்து தெரியாம இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃப்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறது. இப்போ பாவக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது வேற பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். pan வந்து ஹீட் ஆயிடுச்சு. இதுல வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. புளி குழம்புக்கு நம்ம ஆயில் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு. இப்போ கருவேப்பிலை, 2 வரமிளகாய். இப்போ பொடியா கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல பூண்டு வந்து ஒரு 10 பல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக இப்போ 1 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பாவக்காய் இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி வந்து இப்போ நான் கரைச்சி வச்சிருக்கேன் 1 கப்பு. இப்போ வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.